கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த உலகத்தில் அநேக காரியங்களை தங்கள் நிழலாக பாதுகாப்பாக இருக்கும்படியா அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பணமோ பொருளோ சொத்தோ உலகத்தின் ஆஸ்திகளாக வைத்துக்கொண்டு அதன் கீழ் வாழ விரும்புகிறார்கள். ஆனால் தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிறவனுக்கு அவரே நிழலாக பாதுகாப்பாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையோட பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உலகத்திலே பலவிதமான சஞ்சலங்களும் போராட்டம் நிறைந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது பாதுகாப்பாக நம்பி தம்முடைய வாழ்க்கையோட கையில் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு இந்த சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனத்தில், உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வவளுடைய நிலையில் தங்குவான். இந்த நிழலை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே இன்றைக்கு பலவிதமான நிழல்கள் இங்கு உண்டு என்பதை குறித்து வாசிக்கலாம். ஒன்று உன்னதமானவரின் நிழல். அது நமக்கு பாதுகாப்பை தந்து சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பி வரும் பொழுது இந்த நிழல் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. ஒரு பாதுகாப்பு நிழலாக இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, என்னாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்தோமானால், கர்த்தருக்கு விரோதம் ஆத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. துன்மார்க்கரின் நிழலை குறித்து பார்க்கிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த நிழல் நம் கூடவே இருந்து நம்மை ஆளுகை செய்வது போல் இருந்தும் கடைசியில் அவளை அழிக்கும் வரைக்கும் அது விடுவதில்லை. அப்படிப்பட்ட அநேக நிழல்கள் இன்றைக்கு உண்டு. இந்த 12 பேரும் மோசையால் அனுப்பப்பட்டதான கோத்திர பிதாக்கள் போய் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், அங்கே இருப்பவர்கள் பெரிய ராட்சசர்கள், அங்கே இருக்கிற பெரிய பலவான்கள், நமக்கு அந்த இடத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதால் நம்மால் முடியாது என்ற ஒரு நெகட்டிவ் விதத்தில் ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்லும் பொழுது, இங்கே அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது. தேவனுடைய பிள்ளையை துன்மார்க்கனுக்கு நிழலாக வைத்திருக்கிற காரியம் என்ன? அநேக காரியங்களை அவர்கள் வைத்து பாதுகாப்பாக இருப்போம் நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நிழல் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது கடினம். துன்மார்க்க நிழல் சற்று நாட்கள் மாத்திரமே, சில வருஷங்கள் மாத்திரமே, அது மறைந்து போய்விடும். ஆனால் உன்னதமான நிழல் நம்மை விட்டு போனதைப் போல காணப்பட்டாலும் அது நம்மை விட்டு அகலவில்லை. மறந்துவிடக்கூடாது. சில வேளையில் நாம் ஒதுக்கப்பட்டது போல இருக்கும், செத்தவனைப் போல் நாம் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பாய் என்றால் இந்த நிழல் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. உன்னை நடத்த போதுமானதாக இருக்கிறது தேவ பிள்ளையே. ஆகவே தான் வேதம் சொல்வது, எரேமியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 1 வசனத்தில், நீ அலைந்து திரிவதில்லை. என கண்பான தேவ பிள்ளை, இந்த அதிகாலை வெள்ளை கர்த்தனோடு கூட பேசுகிற மகிமையான சத்தியம், நீ கர்த்தருடைய நிழலுக்குள் வருவாயானால், தேவன் உனக்கு நிழலாக இருப்பாரானால் இந்த உலகத்தில் நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீ அலைந்து திரிவதில்லை. இந்த உன்னதமான ஒரு நிழல் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த தேவனாய் கர்த்தனை அறிந்திருக்கிறாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிழலுக்குள் வருவதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை முற்றிலுமாய் நம்புவோமானால் இந்த நிழல் உன்னை மரணம் வரைக்கும் நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலைவெளியில் தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் எனக்கு நிழலாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் கொடுத்த நல்ல கர்த்தாவை, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு நிழலாக இருந்து கர்த்தாவை நீர் பாதுகாத்தல்லும். அநேக காரியங்களை குறித்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை போல் நினைக்கிறார்களானால் சடுதியில் ஆபத்து வரும் பொழுது எல்லாம் மறைந்து விடுமானால் இந்த உன்னதமானவரின் நிழலானது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.